Good afternoon, ma'am. I am Saroja. நான் வந்து பாரத் சேவா சமாஜ்லேருந்து நடத்துகிற டிப்ளமோ இன் மாண்டிசரி கோர்ஸ் ஸ்ரீ லலிதா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ நாங்கள் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலுக்காக நாங்கள் இப்போ எடுக்கிறோம். நான் இப்போ எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா சைல்ட் சைக்காலஜி. நம்ம வந்து குழந்தைங்களுக்காக தான் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம குழந்தைங்களை இன்னும் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க எந்தெந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோடய டாப்பிக்கோட நேம் என்னென்னா நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது. எல்லா வயசுலேயும் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து தேவைகள் வந்து மாறுபடும். அப்போ குழந்தைங்க அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் நீட்ஸை நம்ம 4 டைப்பாக பிரிக்கிறோம். டெவலப்மெண்டல் நீட்ஸை 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். அது வந்து PIES அப்படின்னு சொல்கிறாங்க. PIES அப்படின்னா என்னென்னா, P stands for physical, I stands for intellectual. ஃபிசிக்கல்னா என்ன? வெளிப்புற வளர்ச்சி. அவங்க அந்த ஸ்டேஜில் 2 வயசில் 4 வயசில் அவங்களோட வெளிப்புற வளர்ச்சி எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது, அதை வந்து ஃபிசிக்கல் நீடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்டெலெக்சுவல் அப்படின்னா அவங்களோட அறிவு, உள்ளார்ந்த வளர்ச்சி, அறிவு, அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களோட அறிவு எந்த மாதிரி வளருது அந்த மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எமோஷனல். ஒரு சிச்சுவேஷனை அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, எமோஷ்னலி அவங்க எவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறாங்க, அது எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எமோஷனல் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சோஷியல் நீட்ஸ். ஒரு சமூகத்தில் ஒரு குழந்தைங்கிறப்போ தனியாக அந்த குழந்தை வளரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சமூகத்தை சார்ந்து தான் இருக்கிறோம். அந்த சமூகத்தை கண்டிப்பாக நம்ம மிங்கிள் ஆகணும் எல்லாரு கூடயும். அப்போ சோஷியலி அவங்க எல்லாரு கூடயும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அதுதான் 4வது ஸ்டேஜ். ஸோ ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல், எமோஷனல் அண்ட் சோஷியல். எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. டெவலப்மெண்டல் நீட்ஸ், குழந்தைங்களோட நீட்ஸை 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னெல்லாம் அது? ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் சோஷியல் 4 டைப்ஸாக பிரிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் குழந்தைங்க பிறக்கும் போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. பிஃபோர் பர்த்டே அவங்க கன்செப்ஷன் பீரியட்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமே அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்டெலெக்சுவலும் அதே மாதிரி தான், சேம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பிறந்து ஒரு 3 மாதத்துலேருந்தே குழந்தைங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முகத்தை பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு குழந்தை முதல்ல தாய் அம்மாவை வந்து உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஒருத்தங்க மூவ் ஆகிறத கண்டுபிடிக்கும், அப்புறம் ஹோல்ட் பண்ணுறது, அதே மாதிரி உட்கார்றது, க்ராலிங், ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இன்டெலெக்சுவலும் கூட சேர்ந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. இப்போ எமோஷ்னல் டெவலப்மெண்ட் குழந்தைக்கு எப்போ ரொம்ப அதிகமாக வளருது அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது, டெய்லி போகிறாங்க அப்படின்னா அது எந்த இடம்? குழந்தைங்க ஒரு 3 வயசு ஆகுது, அவங்கள தினமும் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறோம். ஒரு புதுசான ஒரு அட்மாஸ்பியர், வீட்டிலேருந்து புதுசாக கொண்டு போய் விடுறோம். அது எந்த இடம்? ஸ்கூல். ஓகே, ஸ்கூலு தான் கரெக்டு. ஸ்கூல்லனா அவங்களோட ஏஜில் இருக்கிற நிறைய குழந்தைங்கள பார்க்க போகிறாங்க. அது வரைக்கும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா அண்ணான்னு வீட்டுக்குள்ளே இருந்த அவங்களோட அந்த கனெக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான். அப்போ அந்த ஸ்கூலில் அவங்க சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கிற நிறைய குழந்தைங்கள பார்ப்பாங்க. as children learn about having friends and being friends in elementary school. ஃபஸ்ட்டு போனதுமே குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருமே ஹாய் பாய் கூட சொல்ல தெரியாது. அவங்க ஏஜில் இருக்கிற பார்த்தோன்னா சிரிப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் லேட்டரான ஸ்டேஜில் தான் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சின்ன குரூப்பு, அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க கூட நான் பேசுவேன், ஏய் நீ என்கிட்ட வந்து உட்காரியா, நீ தானே என் ஃப்ரெண்டு, என் கூட உட்காரேன், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குரூப் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஸ்கூலில் தான். அங்கே தான் அவங்க நிறைய விதமான எமோஷன்ஸ் படிக்கிறாங்க. பயமாக இருக்கட்டும், அழுறதா இருக்கட்டும், இல்லை சந்தோஷப்படுறது, எக்ஸைட் ஆகுறது, எல்லாமே வந்து புதுசாக அவங்க படிக்கிறது எல்லாமே ஸ்கூல்ல இருந்து தான் படிக்கிறாங்க. அக்செப்டன்ஸ் பை அ குரூப் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஹியூமன்ஸ். நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டீச்சராக நம்மளோட ரோல் என்ன அப்படின்னா எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். எல்லாரையும் எல்லாருக்கூடையும் மிங்கிளாக வைக்கணும். எல்லாரும் சேம் ஒரே பிளேஸில் எல்லாரும் உட்கார்ந்துக்கிற நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கான ரீசனே அதுதான். எல்லா குழந்தைங்களும் எல்லா குழந்தைங்களே கூடயும் பழகணும். ஒரே நாளில் ஒரே இடத்துல இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, நீ தான் என்னோடய ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ குழந்தைங்க எல்லாரு கூடயும் மிங்கிளாகிறதுக்கான சான்ஸ் கொடுக்கணும். டிமினிஷ்டு அந்த ஹார்ம்ஃபுல் பவர் ஆஃப் கிளிக்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. கிளிக் அந்த குரூப் ஃபார்மேஷன் பண்ணுறதோட ஹார்ம்ஃபுல் ரொம்ப மோசமான விளைவு என்ன அப்படிங்கிறதுனா, நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை என்ஹான்ஸ்னா அதிகப்படுத்துறது, இல்லை டிமினிஷ்டு
குறைக்கிறது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா அந்த டீச்சர்ஸ், அடல்ட்ஸு, பெரியவங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து தான் இருக்குது. எமோஷனல் டெவலப்மெண்ட். அப்புறம் 7 டெவலப்மெண்டல் நீட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, த நீட் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கலாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான், என்னென்ன வேலைகள் அவங்களால ஓனாக செய்ய முடியுது அது. அப்புறம் நீட் ஃபார் காம்பிடன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட், போட்டி போட்டு பண்ணுறது. நான் பார்த்தியா நான் உன்னோட ஃபஸ்ட்டு பண்ணுறேன், நான் உன்னோட சூப்பராக பண்ணுவேன், அந்த காம்பிடன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுறது. இந்த நீட் ஃபார் செல்ஃப் டெஃபினிஷன், அவங்கள பற்றியே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ அதுவே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு லேட்டராக தான் டெவலப்மெண்ட் ஆகும். நான் பாய், நான் ஒரு கேர்ள், அப்போ நான் எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா தான் படிக்கிறாங்க. இந்த நீட் ஃபார் க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன், ஒரு விஷயத்தையே அவங்க க்ரியேட்டிவாக யோசித்து எந்த மாதிரி பண்ணுறாங்க, அது க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன். இந்த நீட் ஃபார் பாசிட்டிவ் சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதே தான். எல்லார் கூடயும் பேசணும், எல்லார் கூடயும் பழகணும். உன் கூட தான் பேசுவேன், இவன் கூட தான் பேசுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா எல்லார் கூடயும் பேசணும். இந்த நீட் ஃபார் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளியர் லிமிட்ஸ், அதே மாதிரி எது பேசக்கூடாது, எது பண்ணக்கூடாது, எது நம்மளோட லிமிட்டு, அதையும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நீட் ஃபார் மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், இப்போ ஒரு காம்படிஷன் இல்லை ஒரு ஈவெண்ட்டு எது வச்சாலும் அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படணும். அதுக்காக அவங்க எஃபர்ட் போட்டு நல்ல மீனிங்ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த வளர்ச்சியை 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. இது யார் பண்ணது அப்படின்னா ஜீன் பியாஜெட் அப்படிங்கிற ஒருத்தங்க. அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம தியரி படியெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு 4 ஸ்டேஜஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த 4 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், இதுக்கு ஒரு ஏஜ்